ரொம்ப சோகமான ஒரு சம்பவம் ஒண்ணு துபாயில நடந்த ஏர் ஷோல இந்தியாவினுடைய உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் விமானத்துக்கு நடந்திருக்கு. இது வந்துட்டு கம்மியான உயரத்துல பறந்து சாகசம் பண்ணும்போது விழுந்து நொறுங்கியிருக்கு. இதுல பயணிச்ச இந்தியன் ஏர் ஃபோர்ஸினுடைய விமானியுமே உயிரிழந்திருக்காரு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நம்ம இறைவனை கண்டிப்பா பிரார்த்திக்கணும். இந்த ஒரு செய்தியை ரிப்போர்ட் பண்ணும்போது பாகிஸ்தான் செய்தியாளர் சிரிச்சிருக்காரு. எவ்வளவு ஒரு கொடூரமான, கேவலமான மனசு கொண்டவரா இருந்தா இப்பேற்பட்ட ஒரு சோகமான செய்தியை ரிப்போர்ட் பண்ணும்போது சிரிச்சிருப்பாரு அப்படின்னு நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுது. நெகட்டிவ் ஜி ஃபோர்ஸ்ல இருந்து விமானத்தை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணும்போது கம்மி உயரத்துல பறந்ததுனால விபத்துக்குள்ளாயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸால இப்போ இயர்லியா வரக்கூடிய அந்த ஃபூட்டேஜை பார்த்து சொல்லுதாங்க. அதே நேரத்தில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இது சம்பந்தமா விசாரணை நடத்துறதுக்கும் உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதாவது நைஃப் எட்ஜ் ஏரோபெட்டிக்னு சொல்லுவாங்க. விமானத்தை சாகசம் காமிச்சு அதை அப்படி இப்படி திருப்பி கடைசியில் நேரான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விமானத்தினுடைய ஸ்டெபிலிட்டியை ஏர் ஷோவோ இல்லை போரோ நடக்கும்போது பறைசாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஏரோபெட்டிக். நைஃப் எட்ஜ் ஏரோபெட்டிக் அப்படின்னா என்னன்னா, இப்படி பறந்துகிட்டு இருக்கக்கூடிய விமானம் இப்படி பறக்கும்போது அதனுடைய ரெக்கையில் இருக்க எட்ஜில் இருந்து தான் லிஃப்ட் ஜென்ரேட் ஆகும். புவியீர்ப்பு விசைக்கு எதிராக விமானத்தை பறக்க வைக்கக்கூடியது தான் இந்த லிஃப்ட். இப்படி பறந்துகிட்டு இருக்கக்கூடிய விமானம் இப்படி பறந்துச்சு அப்படின்னா அந்த லிஃப்ட் இந்த ரெக்கையிலேருந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு பதிலாக விமானத்தினுடைய பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல இருந்து ஜென்ரேட் ஆகும். அப்போ அங்கே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இப்படி பறந்துகிட்டு இருக்க விமானி டக்குன்னு தலைகீழ மாற்றி ஒரு ஹாஃப் லூப் அடித்து நேராக கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் இப்படி தலைகீழ பறந்துட்டு இருக்கும்போது டிப்பு லைட்டாக இப்படி சரியுது. அதுக்கு காரணம் ஹெட் விண்டு, அங்கே இருக்கக்கூடிய அந்த காற்று, அதெல்லாம் காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த ஹாஃப் லூப் அடிக்கணும் அப்படின்னா விமானம் வந்துட்டு போதிய உயரத்தில் பறக்கணும். ஆனால் விமானம் போதிய உயரத்தில் பறக்கலை அப்படின்றதுனால அவர் இப்படி தலைகீழ மாறும்போது அதை கவனித்து மறுபடியும் இப்படி இருந்த விமானம் இப்படி சரிஞ்சு ஆரம்பிச்சிருக்கு. உடனே இப்படி நேராக திருப்பி மேலே எழும்ப ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போதான் அது கீழே விழுந்து நொறுங்கியிருக்கு. இதுக்கு காரணம் சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டன்ஸ் தான். விமானத்தில் இருக்கக்கூடிய மால் ஃபங்க்ஷன் காரணம் இல்லை அப்படின்னு இந்த ஒரு ஃபுட்டேஜை பார்த்து ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லுதாங்க. ஆனால் பாகிஸ்தானில் இருக்கிறவங்க இது சம்மந்தமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்கிறதுனால இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயங்களை நம்ம சகிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.